அரசு போட்டித் தேர்வுகளான டிஎன், யுஎஸ்ஆர்பி, எஸ்ஐ போலீஸ், டிஎன்பிசி ஆல் குரூப்ஸ், பாண்டிச்சேரி டைப் 2 ஐசாட் எக்ஸாமினேஷன், என்டிபிசி, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சதவீதம். இது அனைத்து தேர்வுகளுக்கும் மிக முக்கியமானது. சதவீதம் என்றால், சதம் என்றால் 100, 100ஐ அடிப்படையாக வைத்து போடுவதால் இது சதவீத சம்பந்தப்பட்ட கணக்கு. நம்ம சதவீதத்தில் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னன்னா, 100ஐ எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அவங்க கேட்குறத எப்படி 100 கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 லாஜிக்கை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு தேர்வு, இப்போ எஸ்ஐ தேர்வு இருக்குது, ஒரு 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அப்போ 2 லட்சம் என்பது மொத்த மாணவர்கள். அவர்களில் 20% மாணவர்கள் எழுத்து தேர்விலே தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். அப்போ 2 லட்சத்தில் 20% கண்டுபிடிக்கணும். அப்போ 20/100ன்னு போடணும். 1 0, 2 0க்கு 2 0 காலி, 2 2 4. அப்போ 40,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது பொருள். இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் 10% என்பது 20,000, அப்போ 20% என்பது 40,000 என்று ஈஸியாக முடிவெடுத்து விடுவார்கள். இப்படியும் பண்ணலாம், அல்லது நீங்கள் கண்டுபிடிச்சும் போடலாம். அப்போ 40,000 என்பது இப்படி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஒரு தேர்வில் 20% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள், அவர்களின் எண்ணிக்கை 40,000 இருந்தால் மொத்த மாணவர்கள் எவ்வளவு, 100ங்கிறது எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ என்ன போவோம், மேலே 100 போவோம், கீழே 20 வரும். இது 1 20 20, 5 20 100, 5 20, 2 லட்சம் என்பது வரும். 2 லட்சம் என்கிற விடையை நாம் கண்டறிந்து விடலாம். இது 2வது டைப்பு. இங்கே எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு சதவீதத்தினுடைய மதிப்பு கேட்கப்படுகிறது. இங்கே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா மொத்தம் 100 எவ்வளோன்னு கேட்கப்படுது. அப்போ 100/20, இங்கே 20/100. 3வது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பேர் பண்ணுறது. ஒரு எண்ணிக்கை கொடுப்பான். இப்போ பாருங்க, ஒரு தேர்வில் 30% மதிப்பெடுத்தால் ஒரு மாணவன் தேர்ச்சி பெறுவான். ஒரு மாணவன் 140 மதிப்பெண்களை பெற்றுவிட்டான். 10 மதிப்பெண்களில் தோல்வியடைந்து விட்டான். அப்ப நமக்கு இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த 10 மதிப்பெண்ணும் எடுத்திருந்தால் அவன் தேர்ச்சி பெற்றிருப்பான். தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான 30% மதிப்பெண் கிடைத்திருக்கும். அப்ப 30% என்பது 150 கணக்கு பண்ணலாம். 30% என்பது 150 இருந்தால் 100% என்பது என்ன, அந்த செக்ஷனில் போவோம். மேலே 100, கீழே 30, இந்த செக்ஷனில் வரும். இதை கேன்சல் பண்ணனா ஒரு 30 30, 5 30 100, 5 × 100 500 என்பது மொத்தம். ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டு மொத்தம் எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகளை மையப்படுத்தி கேட்பாங்க. இப்போ இதை கேள்வியாக கேட்கும்போது எப்படி பண்ணணும், இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக பண்ணலான்னு ஐடியா சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி என்னென்னா, 2% ஆஃப் 2% எப்படி எழுதுவீங்க, 2/100. ஆஃப்னா இன்ட்டு 2. இதை முதல்ல இது மேலே பெருக்கணும். 4/100. கீழே எத்தனை 0 அதிகமாக இருக்கிறதோ அத்தனை தான் தள்ளி மேலே புள்ளி வைக்கணும். 2 0 இருக்கு, அப்போ 4 இருக்கு. 2 0 தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு ஸ்தானத்துக்கு 4 போயிடும். இன்னொரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 போட்டு அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சா 0.04 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதற்கு சரியான ஆன்சர் ஏ. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதை எங்கே புள்ளி வைக்கணும், எங்கே புள்ளி வைக்கக்கூடாது, மேலே புள்ளி வருமா கீழே புள்ளி வருமா என்பதை நாம் சுருக்குது என்கிற தலைப்பின் கீழ் விவரமாக பார்க்கலாம். இங்கே ஆப்ரேஷன் மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுங்க. இங்கே எப்படி கேள்வி பாருங்க, 38% 38/100 ஆஃப்னா இன்ட்டு 341. முன்னாடி மாதிரி தான் பெருக்கணுங்க. 38 × 341. இதை 1ஆல் பெருக்கணும். என்ன 8ஆல் பெருக்கலாம். 8 1 8, 8 4 32க்கு 2, மிச்சம் 3,
8 3 24, 24 27, அப்போ 27. 3ஆல் பெருக்கணும். 3 1 3, முன்னாங்க 12க்கு 2, ரிமைனிங் 1, 3 9 1 10. இப்போ கூட்டுறோம். இங்கே 8 5 9 2 1. நம்ம கிடைச்சிருக்கிறது 1 2 9 5 8 டிவைடட் பை 100. முன்னாடி வந்த மாதிரி தான். என்ன இருக்கு? கீழே 2 ஸ்தானம் 2 0 இருக்கு. அப்போ நம்ம மேலே என்ன பண்ணணும்? 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். இங்கே நம்ம 0 சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஸ்தானத்தில் மட்டும் போகணும். 1 2 9 5 8 1 2 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். 129.58 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அப்போ பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அதாவது 92.5% by 100 இன்ட்டு 550 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் தான் நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல பெருக்கிறோம். இதுமாதிரி பெருக்கும் போது இந்த புள்ளி காணாது போயிடும். இதை பெருக்கும் போது இந்த 0 எடுத்தோம்னா இந்த புள்ளி போயிடும். அப்போ நம்ம இது பண்ணணும், 925 இன்ட்டு 55 பெருக்கிறோம். 5 5 25 5 மிச்சம் 2, I 2 10, 12க்கு 2 மிச்சம் 1, I 9 45 1 46. அது மாதிரி இங்கே பண்ணும்போது 5 2 6 4, இங்கே 5 7 8 10க்கு 0 மிச்சம் 1 5 கிடைக்குது. இப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? 50875 டிவைடட் பை 100. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். 1 2 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 508.75. 508.75 என்பது பி. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறேன்னா, 5:4 என்பது சதவீதத்தில் எதற்கு சமமானது? அந்த 5/4 எப்படி எழுதுவீங்க? 5:4 என்பதை 5/4 என்று எழுதலாம். சதவீதத்தை எப்படி எழுதுவீங்க? இன்ட்டு 100 போடுவோம். நம்ம சதவீதத்தை கன்வெர்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? இதையும் கேன்சல் பண்ணினா 4 25 100. இதையும் மல்டிப்ளை பண்ணால் 5 25 125 125% என்பது சொன்னாலும் உங்களுக்கு 125% சொன்னாலும் 5:4 சொன்னாலும் 2 1 தான். ஸோ சரியான ஆன்சர் 125. இங்கே பாருங்க, இது விளக்கம் சொல்கிறேன். 125% எப்படி எழுதுவீங்க? 125/100. இதை சுருக்குனா என்ன வரும்? 5 25 125, 4 25 100. இதை ரேஷியோவில் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 5:4. அப்போ 5:4 என்பதை 125 என்று சொல்லலாம். 125 என்பதை 5:4 என்று சொல்லலாம். அப்போ நமக்கு சரியான ஆன்சர் டி. டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 860%, இன்ட்டு 100 இன்ட்டு 50, ஆஃப்னா இன்ட்டு ப்ளஸ் 50%, 50/100 இன்ட்டு 860. ஓகே, இது என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணாச்சு. IR 30 மிச்சம் 3, I8 40 43 430. அது மாதிரி ப்ளஸ் இது ஆப்ரேட் பண்ணும்போது 1 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். IR 30 மிச்சம் 3, I8 40 43 2 ப்ளஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 430 430 கூட்டினா 860. 860 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது வேற எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம்? இங்கேயும் 50 இருக்கு, இங்கேயும் 50 இருக்கு, இங்கே பர்சன்டேஜ் இருக்கு, இங்கே பர்சன்டேஜ் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் 2 கொடுத்தாங்கன்னா இந்த 2 இருக்கு காமன் வேல்யூ இருந்தால் 50 50 100 100% எடுத்துங்க. அதை 860 100% 860 860 நம்ம டைரக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ 860 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? X% அப்படின்னா 0% 360 ஈக்குவல் டு 129.6 கேட்குறாங்க. இதை எப்படி ஸ்ட்ரக்சர் படுத்துவீங்க? X% என்பதை X/100 இன்ட்டு 360
ஈக்குவல் டு 129.6. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணணும். மேலே 100 போவோம், கீழே 360 வரும். இதை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு ஜீரோ இந்த 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி காணாத போயிடும். 1296 டிவைடட் பை 36ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 36 108. 108 போனால் மிச்சம் எவ்வளோ இருக்கு? 129ல் 108 கழிப்போம். இங்கே 1, இங்கே 2, 216. எத்தனை இருக்கு? 8 8 36. 8 3 வராது, 6 வரும். 6 36, 6 30 180, 6 36. ஸோ 36% என்பதுதான் சரியான ஆன்சர். 36 என்பது ஏயில் இருக்கிறது. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே பாருங்க, இன்னொரு லாஜிக். இந்த நம்பரையும் இதே நம்பர் 36 ஸ்கொயர் இது. இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த வரும், ஒரு சந்ததி புள்ளி வரும். ஸோ இந்த ஆன்சர் நம்ம டேலி பண்ணி வச்சு ஆன்சர் சொல்லலாம். நமக்கு சரியான ஆன்சர் என்பது 36% என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. 270 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். தேர்ச்சியின் சதவீதம் கேட்கலாம், தோல்வியின் சதவீதம் கேட்கலாம். 2 விதமான கேள்வி கேட்கலாம். நமக்கு தேர்ச்சி சதவீதம் மொத்தத்தில் எவ்வளவுங்கிற மாடல் இது. இப்போ ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் மொத்தம். அது கேட்கறது 6 மணி நேரம். மேலே 6/24 × 100ன்னு போடுறோம். ஒரு கிராமம் இருக்கிறது. கிராமத்திலே மக்கள் தொகை இருக்கிறார்கள். 10,000 பேர் மொத்தம் இருக்காங்க. அதில் 4000 பேர்கள் பெண்கள் என்றால் பெண்களின் சதவீதம் கேட்பான். அப்போ மொத்த மக்களை கீழே போடணும் 10,000. அவன் கேட்குற 4000 மேலே போடணும் × 100. அதே லாஜிக் தான் இங்கே. மொத்தம் எவ்வளோ பேர்? 270 பேர். அதில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றார்கள்? 252 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். அவங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 0க்கு 0 கேன்சல். இதோட பெருக்கும் போது 0 ஆகிடும். 27 டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 9 27, 9 20 180, 9 7 63, 243. 252லேருந்து 243 போனால் மிச்சம் 9 இருக்கிறது. 90. 90ல் எத்தனை 27 இருக்கு? 3 27 இருக்கு. 3 27 81. 81 போனால் மிச்சம் 9 இருக்கு. இந்த 9 டிவைடட் பை இந்த 27 சுருக்குனா 1/3. அப்போ 93. 1/3 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதுதான் சரியான ஆன்சர் டி. இதில் பாருங்க, இதை மாதிரி மாடல் நிறைய கேட்பாங்க. மொத்தமாக இருக்கிறது எவ்வளவு? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 270 பேர் மொத்தம். தேர்ச்சி அடைந்தவர்கள் எவ்வளவு பேர்? 252 பேர் மேலே போட்டு × 100 போட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைத்து விடுகிறது. சரியான ஆன்சர் 93, 1/3%. ஒரு எண்ணிலிருந்து 40% கழித்தால் விடையாக 30 கிடைக்கிறது என்றால் அந்த எண் என்ன? ஃபர்ஸ்ட் மெத்தடாக சொல்கிறேன். நம்பர் நமக்கு தெரியாது சார். எக்ஸ் கழிக்கிறது மைனஸ் எது? 40%. 40/100x. இந்த நம்பர்லேருந்து 40% கழிச்சிட்டேன். எனக்கு கிடைக்கக்கூடிய விடை 30 கிடைக்கிறது. இது ஆப்ரேட் பண்ண எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பார்த்தா 100 - 40 60x/100 = 30. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. x = 30 × 100 ÷ 60. ஒரு 30 30, 2 30 60, கேன்சல் பண்ணா 50. ஸோ 50 என்பது தான் அந்த எண். 50ங்கிறது தான் நம்பரு. இப்போ வேற மாதிரி சொல்ற பாருங்க. அந்த நம்பர் 50. அந்த நம்பர் 50. 50லிருந்து அந்த எண்ணினுடைய 40%, 50னுடைய 10% 5, 40%ங்கிறது 20. அந்த நம்பருடைய 40% 20 கழித்தால் நமக்கு 30ஆக விடை கிடைக்கிறது என்பதால்
நமக்கு அந்த நம்பர் 50 என்று முடிவெடுக்க விடலாம். ஸோ இதற்கு சரியான ஆன்சர் பி. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 3 வேட்பாளர்கள் ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். ஒரு வேட்பாளர் பெற்றது 1136 ஓட்டு. அடுத்த வேட்பாளர் பெற்றது 7636. அடுத்த வேட்பாளர் பெற்றது 11628 ஓட்டு. மொத்த ஓட்டு கூட்டா கிடைக்கும். அதில் என்ன கேட்குறாங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதம். இதை எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் கிடைச்சிடும். இதை மொத்தத்தை 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. கூட்டி நம்ம மொத்தமாக கன்வெர்ட் பண்ணோம். கூட்டும் போது 6, 12, 20க்கு 0, மிச்சம் 2, 5, 8, 10, மிச்சம் 1, 2, 8, 14க்கு 4 ரிமைனிங் 1, 2, 9, 10க்கு 0, மிச்சம் 2, 20,400 ஓட்டுகள் மொத்தம். 20,400 ஓட்டுங்கிறது மொத்தம். அதில் வெற்றி பெற்றவர் இந்த வாக்குகளில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வெற்றி பெற்றவர். அப்போ 11,628 ஓட்டு தான் ஹையஸ்ட் ஓட்டு இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை லாஸ்ட் நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 7 × 4 7 × 4 7 4 28. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 57 என்பது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஸோ ஏ என்பது சரியான ஆன்சர். ஒரு வேளை செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம 204 × 57 இங்கே பெருக்கினீங்கன்னா 28, இங்கே 14, இங்கே பெருக்கினீங்கன்னா 20, இங்கே 10, கூட்டுங்க 8, இதை கூட்டுங்க 2, இதை கூட்டுங்க 6, 1 1. இந்த வேலி இருக்கிறதால 57 தான் என்று நாம் முடிவெடுத்து விடலாம். அல்லது 2ஆவது சுருக்கி போட்டாலும் இதான் வரும். ஸோ 57 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,75,000. அது 10 ஆண்டுகளில் 10 வருஷத்தில் எவ்வளோ உயர்ந்து பாருங்க. 2,62,500 வாக்குகளாக உயர்கிறது. எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில். அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 1,75,000 பேர். அது எவ்வளவாக உயர்கிறது? 2,62,500 உயருது. அப்போ டிஃப்ரென்ஸ் தான் உயர்வு. இங்கே 0, இங்கே 0, 5, 7 5 12க்கு 2 மிச்சம் 1, 8 8 8 16 ரிமைனிங் 1, 87,500 உயர்கிறது. எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில் உயருது. அப்போ வளர்ச்சியை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? எது அடிப்படையாக அதான் வைக்கணும். 1,75,000 தான் உயருது. அப்போ 1,75,000 என்பது தான் அடிப்படை இன்ட்டு 100. நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதை 10ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சதவீதம் நமக்கு வளர்ச்சின்னு கிடைக்கும். ஸோ இங்கே 1 2 1 2 இந்த 1 இந்த 1 கேன்சல். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 175 875 இங்கே 0 50%. அப்போ 50 டிவைடட் பை இந்த 50 எத்தனை வருஷத்தினுடைய வளர்ச்சி? 10 வருஷத்தினுடைய வளர்ச்சி. அப்போ சராசரி வளர்ச்சினா என்ன பண்ணணும்? இதை 10ஆல் அடித்தா ஒரு வருஷத்தில் எவ்வளோ வளர்ச்சின்னு தெரியும். இதை 10ஆல் கேன்சல் பண்ணோம்னா 5% என்பது ஒரு வருஷத்தினுடைய சராசரி வளர்ச்சி. 10 வருஷத்துக்கு 10 × 5 50% என்பது 10 ஆண்டினுடைய வளர்ச்சி. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் 5% என்பது ஆன்சர். ஒருவேளை ஆண்டு சராசரி கேட்காத மொத்தம் எத்தனை வளர்ச்சி வீதம் என்று கேட்டால் அப்போ நம்ம 50 போடணும். சராசரி வளர்ச்சி வீதம் கேட்டோம்னா நம்ம 5 போடணும். 5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இங்கே பாருங்க, ஒரு காரின் உண்மையான விலை 3,25,000. சரி சார். அதன் மதிப்பில் 85% மதிப்பீட்டில் அது காப்பீடு செய்யப்படுகிறதுனா 85 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நமக்கு கிடைக்கும்? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 85 பேருக்கும் போது 0. இப்போ 5 பேருக்குங்க 5 85 இப்படி ட்ரை பண்ணுங்க.
5 என்பது 40, 5 25, 425, மிச்சம் 42. 2 85, 170, 170 ஒரு 42, 212, 12, மிச்சம் இருக்கிறது 21. 3 85, 3 24, 240, 3 15, 255, 256, 276. ஸோ அவங்க இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட்டு 2,76,250 ரூபாய் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அந்த கார் விபத்துக்குள்ளானதால் 90% காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டது. இந்த அமௌண்ட்டில் 2 லட்சத்தி, இது காப்பீடு செய்யப்பட்ட தொகை 2,76,250 ரூபாய் காப்பீடு செய்யப்பட்ட தொகை. இந்த காப்பீட்டு தொகையில் எவ்வளோ கொடுக்குறான்? 2,76,250 எத்தனை சதவீதம்? 90% இழப்பீடு வழங்கப்படுகிறது. 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்க. 9 5 45, 4 9 2 18, 22 2, 9 6 54, 56, மிச்சம் 5, 9 7 63, 68, மிச்சம் 6, 9 2 18, 24. அப்போ அவர் கிடைச்ச அமௌண்ட்டு 2,48,625 ரூபா கிடைச்சிடும். 2,48,625 ரூபாய் அவருக்கு கிடைத்த காப்பீட்டு தொகை, காப்பீட்டு நிவாரண தொகை கிடைச்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க கேட்குறான், எனில் காரின் விலைக்கும், காரின் விலை எவ்வளவு? 3,25,000. காரின் விலைக்கும் காப்பீடு வழங்கப்பட்ட தொகைக்கும், காப்பீடு வழங்கப்பட்டது 2,48,625 ரூபாய். அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். நம்ம அவ்வளோதான் சிம்பிளை பண்ணுவோம். 5 5 10க்கு 0 மிச்சம் 1. இங்கே 7 7 3 7 சாரி 3 3 7 10க்கு 0 மிச்சம் 1. இங்கே 7 7 3 10க்கு 0 மிச்சம் 1. இங்கே 9 9 6 15க்கு 5 ரிமைனிங் 1. இங்கே 5 5 7 12க்கு 2 மிச்சம் 1. அப்போ கடைசி தொகை 76,375. இது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. 77,370. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. ஒரு காரை வாங்கின விலை 3,25,000. அந்த காரினுடைய விலையில் எவ்வளவு சதவீதம் காப்பீடு செய்யப்படுகிறது? 85%. இதை கண்டுபிடிச்சா காப்பீடு செய்யப்பட்ட விலை என்ன? 2,76,250. அந்த கார் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அதனுடைய 90%, இந்த தொகையினுள்ள 90% கொடுக்குறாங்க. அப்போ 2,48,625 அந்த நிவாரண தொகை. அவன் கேள்வி என்ன கேட்குறான்னா, காரினுடைய உண்மையான விலைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த தொகைக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கப்படுகிறது. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க, ஒரு தொலைக்காட்சியின் விலையில் 5% கழிவு கழிக்கப்பட்டவுடன் ஒரு தொலைக்காட்சியினுடைய விலை என்னன்னு எடுக்கணும்? 100 ரூபாய் எடுக்கணும். எவ்வளவு கழிக்கிறான்? கழிவு எவ்வளவு? தள்ளுபடி எவ்வளவு? 5%. 5% கழிச்ச பிறகு பொருளுடைய விலை என்னவா மாறும்? 95ஆக மாறும். 95% என்பது தான் அவன் கொடுத்துருக்கிற 95 என்றால் அந்த பொருளின் உண்மையான விலை, உண்மையான விலை கழிவு செய்யப்பட்ட விலை, உண்மையான விலை 100 என்பது என்னன்னு கேட்குறான். கழிவு கொடுக்காமல் இருக்கக்கூடிய விலை என்னன்னு கேட்குறான். 100 ரூபா பொருளுடைய விலை, 5% கழிவு செய்கிறான், 95 ரூபா கொடுத்து பொருள் வாங்குறான். அந்த 95 என்பது 9,595ன்னா கழிவு இல்லாமல் இருக்கக்கூடிய 100 என்பது எவ்வளோன்னு கேட்குறான். அதை கண்டுபிடிப்போம். இது இந்த பக்கம் போகும்போது கிராஸ் மேலே ரிஷிபுராக்கள் மேலே கீழே போகணும். மேலே 100 கீழே 95 இந்த பக்கம் போயாச்சு. இங்கே கேன்சல் பண்ணினா 195 ஒரு 95 திருப்பி 9 அடிக்காது. 0 போட்டால் 95 ஒரு 95 இது 100ஆல் பெருக்கும்போது 2 0 சேர்ந்துடும். 10100. ஸோ 10,100 என்பது தான் அந்த பொருளுடைய உண்மையான விலை. 10,100 என்கிறது சியில் இருக்கு. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு பழ வியாபாரி சில பழங்களை வைத்துள்ளார். நீங்கள் என்ன பண்ணோம்? அந்த பழத்தினுடைய எண்ணிக்கை 100ஆக நினைத்து கொள்ள வேண்டும்.
படம்னா 100. அவற்றில் 40% பழங்களை விற்று விடுகிறார். இந்த 100ல் 40% பழங்களை விற்றுவிட்டார். இதனுடைய பொருள் என்ன? இன்னும் 60% விற்காமல் இருக்கிறது. அப்ப 60% என்பது இன்னும் விற்கப்படவில்லை. மீதம் என்பது 60. மீதம் சொன்னா 60ங்கிறது 420ஓட கனெக்ட் பண்ணும். விற்றது என்று சொன்னால் 40ஓடு தொடர்புபடுத்த வேண்டும். மீதம் என்று சொன்னால் 60ஓடு தொடர்புபடுத்த வேண்டும். அப்ப 60% என்பது 420 பழங்களை வைத்துள்ளார் எனில் அவர் ஆரம்பத்தில் வைத்துள்ள பழங்களின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் எவ்வளவு? 100 பழம் என்பது என்ன விலைன்னு கேட்குறான். அவன் கொடுத்துக்கிறது 60% என்பது 420ன்னு கொடுத்துருக்கிறான். அப்போ 60% என்பது 420ஆக இருந்தால் 100% என்பது எவ்வளோன்னு கேள்வி மாறி போச்சு. இது எந்த சைடு வரும்போது ரிஷிபுரத்தில் கொண்டு போனோம். மேலே 100 கீழே 60. ஓர் 60 60, 7 60 420. 7 × 100 = 700. மொத்த பழங்களின் எண்ணிக்கை 700. 700 டி என்பது சரியான ஆன்சர். இதை ஷார்ட்டாக எப்படி திங்க் பண்ணலாம்? இப்போ 700 பணம், அதில் எவ்வளோ விட்டு விடுகிறான்? 40% விட்டு விடுகிறான். இதில் 10% எவ்வளவு? 70. அப்போ 40% 4 மடங்கு. 4 7 28, 280 பழங்களை விட்டு விட்டான். மீதம் எவ்வளவு இருக்கும்? 420 பழங்கள் இருக்கும். அந்த 420 என்பதுதான் அவன் கனெக்ட் பண்ணிருக்கிற பாயிண்ட். எனவே மொத்த பழங்களின் எண்ணிக்கை 700. டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு தேர்வில் 35 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். அதே மாதிரி தான் மொத்தம் தேர்வு எழுதிய மாணவர்கள் 100 பேர். அவர்களில் 35% தேர்ச்சி பெற்று விட்டார்கள். இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து, இன்னும் 65% மாணவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஃபெயில். தோல்வின்னா இதில் கனெக்ட் பண்ணும், வெற்றின்னா இதை கனெக்ட் பண்ணும். மொத்தம் என்றால் 100ஐ கண்டறிய வேண்டும் என்பதுதான் அடிப்படையான தகவல். அணிதரணியில் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 455 பேர் ஃபெயில். அப்போ 65% என்பது 455ன்னா 100 என்பது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 65% என்பது 455. மொத்த மாணவர்கள்னா 100. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 100% எவ்வளவு? மேலே 100 போயிடும், கீழே 65 வந்துடும். இங்கே 25 100, 13 5 65. 13 பேருக்குன்னா 3 13 39. 39 போனால் 6 65. 5 13 65 சரியாயிடுச்சு. 2 35 700 அல்லது 20 35 700. 700 என்பதுதான் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 700. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். திருப்பி பாருங்க, இது மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா சதவீதத்தை பிரிச்சுக்கணும். மொத்த மாணவர்கள் 100 பேர், அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 35%. இதனுடைய மறைமுகமான அர்த்தம் அதில் ஃபெயிலானவங்க 65%. தோல்வி அடைந்தவர்கள் எண்ணிக்கை 450 பேர்கள் தோல்வி அடைந்து விட்டாருன்னா 65% என்பது 455. அப்போ மொத்த மாணவர்கள் கேட்டால் 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவங்க அதை கேட்காம எவ்வளோ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள்னா 35 கண்டுபிடிச்சி 2ஐயும் கூட்டினாலும் மொத்தம் உங்களுக்கு 700 கிடைக்கும். அதனால் இந்த கேள்விக்கு 700 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு சந்தை ஆய்வில், ஒரு மார்க்கெட் சர்வேல 20% மக்கள் பொருள் ஏவை விரும்புகிறார்கள். இங்கே என்ன பண்ணோம்? மொத்த மக்கள் 100. ஏ என்ற பொருளை விரும்புகிற மக்கள் 20% மக்கள். 100 பேரில் 20 பேர் ஏ பொருளை விரும்புகிறார்கள். 60% மக்கள் பொருள் பியை விரும்புகிறார்கள். அப்போ பி என்கிற பொருளை 60% மக்கள் விரும்புகிறார்கள். மீதமுள்ளவர்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை. 100 பேரா ஏ விரும்புவது 20, பியை விரும்புவது 60. எவ்வளோ போயிடுச்சு? 80. அப்போ மிச்சம் இருக்கிறது அது 20. 20 பேர் கருத்தை சொல்ல விரும்பவில்லை. நாட் சர்டைன்.
கருத்தை சொல்ல விரும்பவில்லை. பொருள் பியை விரும்புகிறவர்களுக்கும் 60க்கும் கருத்து சொல்ல விரும்பாதவர்களுக்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் 720 என்றால் அவன் மறைமுகம் என்ன சொல்ல வராங்கன்னா, பிஏ விரும்புகிற 60க்கும் கருத்தை சொல்ல விரும்பாத 20க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 40%. அந்த 40% என்பதுதான் 720 என்றால் அந்த எத்தனை நபரிடம் ஆய்வு எடுக்கப்பட்டது. அப்ப 100% என்பது என்னன்னு கேட்கிறான். அப்ப 40% என்பது 720 இருந்தால் 100% என்பது என்ன? கேள்வி மாறி போச்சா? அந்த பக்கம் போகும்போது தலைகீழாக போக வேண்டும். இன்ட்டு 100 டிவைடட் பை 40. இங்க 0 0 கேன்சல் பண்ணுங்க. 4 ஒரு நாள் 4 மிச்சம் இருக்கிறது 3 32 8 நாள் 32. இதை 100ஆல் பெருக்கணும்னா 1800 பேரிடம் அந்த சர்வே எடுக்கப்பட்டது. இதில் சரியான ஆன்சர் 1800 பேர். திருப்பி சொல்றேன், 100 பேர் சர்வே எடுத்திருக்காங்க. 100 பேர்கிட்ட அதில் ஏ என்ற பொருளை 20% மக்கள் விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். 60% மக்கள் பி என்ற பொருளை விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மொத்தம் 80 பேர் என்னென்ன கருத்தை சொல்லிவிட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 20 பேர் எதையும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஏ விரும்புகிறாங்களா பி விரும்புகிறான்னு கருத்தை சொல்ல விரும்பவில்லை. அடுத்த கனெக்ஷன், பிஏ விரும்புகிறவர்களுக்கும் 60க்கும் கருத்து சொல்லாத விரும்பாத 20க்கும் உள்ள வித்தியாசம். அப்ப 40% வித்தியாசம், அதுதான் 720. அப்ப 40% என்பது 720 இருந்தால் 100% என்பது என்றால் 1800. இதற்கு சரியான ஆன்சர் 1800. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த கேள்வி பாருங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவன் மொத்த மதிப்பெண்ணில் 35% எடுத்தால் பாஸ். இப்ப மொத்த மார்க்கு 100 இருந்தா அவன் 33% எடுத்தா அவன் பாஸ். இதான் அதுக்கு மீனிங். ஒரு மாணவன் 125 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறான். அப்ப பாஸ் கனெக்ட் பண்ணணும் இல்ல ஃபெயில் கனெக்ட் பண்ணணும். மதிப்பெண் பெற்று 40 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறான். இந்த மாணவன் தோல்வி அடைந்து விட்டான். எவ்வளவு மார்க்ல? 40 மார்க்ல. அப்ப அவனுக்கு பாஸ் பண்றதுக்கு தேவையான 33% கிடைச்சிருச்சா? கிடைக்கவில்லை. ஆனா அந்த 40 மார்க்கு எடுத்திருந்தானா அவனுக்கு பாஸ் பண்றதுக்கு தேவையான பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்ப 40 கூட்டினால் 165 மார்க் எடுத்தா அவன் பாஸ் என்றது மீனிங். அந்த 165 என்பது 33% குறிக்கிறது. அப்போ 33% என்பது 165. மொத்த மதிப்பு நான் 100 கண்டுபிடிக்கணும். இல்லை பாஸ் மார்க் எவ்வளோன்னா பாஸ் பர்சன்டேஜ்னா இதை கண்டுபிடிக்கணும். இப்போ அவன் என்ன கேட்குறான்? மொத்த மதிப்பு என்ன கேட்குறான். அப்போ 33% என்பது 165 இருந்தால் 100 என்பது என்ன? இதான் கேள்வி. ரிஷிபுரங்கள் அந்த பக்கம் தலைகளை கொண்டு போங்க. மேலே 100, கீழே 33. எத்தனை 33? 5 33, 165. 5 × 100 = 500. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500. 500 என்பது சரியான ஆன்சர். இங்கே பாருங்க, 100 மார்க் இருந்தால் அதில் 33 மார்க் எடுத்தா பாஸ். ஒரு மாணவன் 125 மதிப்பெண் பெற்றிருக்கிறான். அப்போ நமக்கு சந்தேகம் வருது, பாஸ் ஆகிட்டானா ஃபெயில் ஆகிட்டானா? சார் ஃபெயில் ஆகிட்டான் சார். எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான்? 40 மதிப்பெண்கள் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அந்த 40 மதிப்பெண்ணும் பெற்றிருந்தால் அவன் பாஸ் பண்ணியிருப்பான். அப்போ அவன் எடுத்துருந்து சேர்த்து எடுத்திருந்தா அது அவனுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான 33% கிடச்சிச்சு. அப்போ 33% என்பது இதுவாக இருந்தால் 100 என்பதுன்னா 500. அப்போ 500 என்பது இந்த கேள்விக்கு மிக துல்லியமான ஆன்சர். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். 2 வேட்பாளர்கள் போட்டியிடும் ஒரு தேர்தலில் 2 பேர் போட்டி போடுறாங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர் 84% வாக்குகளை பெறுகிறார். இவர் வெற்றி பெற்றவர், இவர் தோல்வி கண்டவர். இவர் 100 ஓட்டு மொத்தம்னா 84% வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னவென்றால் 16% வாக்குகளை பெற்றவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இதுக்கு வேற என்ன அர்த்தம் என்றால், இவரை விட இவர் 84 - 16 8 68% வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார். இவரை விட இவர்
68% வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார். இவரை விட இவர் 68% வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கிறார். அதிகம் பெற்று 476 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவர் அதிகமாக பெற்றது 68% ஓட்டு. அது எதுக்கு சமம்? 476க்கு சமம். என்றால் மொத்த வாக்குகள் 100. 100 என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலே 100 போகணும், கீழே 68 வரணும். இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 7 6 42, 420, 7 8 56, 476. இது 7 டைம் இருக்குது. அப்போ 7 × 100 700. அப்போ மொத்த பதிவான வாக்குகள் 700. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட், மொத்த ஓட்டு 100. வெற்றி பெற்றவர் 84%. அப்போ தோல்வி அடைந்தவர் 16%. அவரை விட அவர் அதிகமான சதவீதம் 68%. 68 என்பது 476ஆக இருந்தால் 100 என்பது எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும்? 100 மேலே போவோம், 68 கீழே வரும், கேன்சல் பண்ண 700. 700 என்பது துல்லியமான ஆன்சர். 1100 மாணவர்கள் 700 மாணவிகள் ஒரு தேர்வில் சோதிக்கப்படுகிறார்கள். 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றார்கள். தோல்வி அடைந்தவர்களுடைய மாணவ மாணவிகள் சதவீதம் கேட்குறான். இப்போ பாருங்க, மொத்தம் எவ்வளவு மாணவர்கள்? 1100 மாணவர்கள். எத்தனை மாணவிகள்? மாணவிகள் 700 மாணவிகள். எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? 42% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு தோல்வி அடைந்திருப்பார்கள்? 58% தோல்வி அடைந்திருப்பார்கள். அதில் எத்தனை சதவீத பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? 30%. எவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறார்கள்? 70%. இந்த தோல்வி அடைஞ்சவங்க கேட்குறாங்க. அப்போ 1100ல் 58% கண்டுபிடிக்கணும். 0 0 கேன்சல். 8 11 88, 8 5 11 55, 63, 638 பேர். இதில் 700 மாணவிகளில் 70% மாணவிகள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 7 7 49, 49 490 மாணவிகள் தோல்வி. ஆண்களில் 638 பேர் தோல்வி. பெண்களில் 490 பேர் தோல்வி. அப்போ மொத்த தோல்வி இங்கே 8, இங்கே 12க்கு 2, ரிமைனிங் 1, 1128 பேர் தோல்வி. மொத்த மாணவ மாணவிகள் இங்கே ஒரு 1100, இங்கே ஒரு 700, 1800 பேர் இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணிடலாம். 8 6 18, 6 6 10 60, 6 48, 108. அப்போ 7 18, 7 7 10 70, 7 8 56, 7 126 வரும். 6 தான் வரும். அப்போ 6 18, 1128லேருந்து 6 18 பாருங்கள். 6 10 60, 6 8 48, 108 போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 4 48. அதில் எத்தனை 18? 2 18 36 போயிடுச்சு. 36 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 12. இந்த 12/18 கேன்சல் பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 6 12, 3 6 18, 62, 2/3 என்பது மிக துல்லியமான ஆன்சர் பி. இங்கே 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று மாணவர்கள், இன்னும் ஒன்று மாணவிகள். 2 பேரையும் கூட்டி கீழே போடணும். 1800 பேர். தேர்ச்சி அடைஞ்சவங்க சதவீதம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தோல்வி அடைஞ்ச சதவீதம் கண்டுபிடிச்சி அவங்கள மேலே போட்டு கேன்சல் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எனவே சரியான ஆன்சர் 68 2/3. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது பாருங்க, ரோஹித் என்பவர் சம்பளத்தில் 40% உணவுக்காக செலவிடுகிறார். அவருடைய சம்பளத்தை 100 எடுத்துங்க. இல்லை 2 விதமாக கேட்பான். மொத்தமாக செலவிடுகிறார்னு கொடுப்பாங்க, மீதம்னு கொடுப்பாங்க. மீதம்னா கழிச்சு அலுவலகத்தில் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எதுவுமே சொல்லல, டைரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். 40% உணவுக்காக செலவிடுகிறார். 20% வீட்டு வாடகை செலுத்துகிறார். 10% கேளிக்கைக்கு செலவிடுகிறார். 10% போக்குவரத்துக்கு செலவிடுகிறார்.
அவர் மாத இறுதியில் ரூபாய் 1500 சேர்க்கிறார், சேமிக்கிறார். இந்த 1500 தான் அவருடைய சேமிப்பு. இப்போ 100 ரூபாயில் எவ்வளோலாம் செலவு பண்ணிட்டார் பாருங்க. 40, ஒரு 20, 60, 70, 80 ரூபாய் செலவு பண்ணிட்டார். அப்போ 100 ரூபாயில் 80 ரூபாய் செலவு பண்ணிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். அந்த 20 பார்ட் என்பது தான் 1500னா 100 பார்ட்ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 100 மேலே போனோம், 20 கீழே வரணும். 5 20 100, 5 15 75, 7500 ரூபாய் தான் அவருடைய சம்பளம். எனவே 7500 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 100லேருந்து அவர் செலவெல்லாம் கழிக்கணும், மிச்சம் இருக்கக்கூடியது 20. அந்த 20% 1500னா 100ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். 7500. 7500 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். குணால் என்பவர் 35000 மூலப்பொருள் வாங்க செலவிடுகிறார். 40000 இயந்திரங்கள் வாங்க செலவிடுகிறார். அப்போ அவர் செலவு பண்ண தொகை எவ்வளவு? ஃபஸ்ட்டு 35000, அடுத்தது எவ்வளவு? 40000, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 75000 செலவு பண்ணிட்டார். அப்போ 100 ரூபாய் அவருடைய செலவு என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இங்கே செலவு பண்ணிட்டாரு. மீதம் 20% தன்வசம் வைத்திருக்கிறார் என்றால் 20% வச்சிருக்கு. ஒரு அமௌண்ட்டில் செலவு பண்ணுறாரு, செலவு பண்ணிவிட்டு 20% அவர் கையில் வச்சுருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? 100 ரூபாயில் 20 ரூபா போயிடுச்சு, மிச்சம் 80 ரூபா செலவு பண்ணியிருப்பார். அந்த செலவு என்பது தான் 7500. அந்த 80% என்பது 7500ஆக இருந்தால் 100% என்பது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே மேலே 100, கீழே 80. 5 20 100, 4 20 80. இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாள் 4, 3 35, 8 நாள் 32, மிச்சம் இருக்கிறது 3 30, 7 நாள் 28, மிச்சம் 2, 5 நாள் 20. இது 5ஆல் பெருக்குன்னா அமௌண்ட்டு கிடச்சிடும். 5 25க்கு 5, மிச்சம் 2, 7 35, 37, மிச்சம் 3, 8 40, 43 4, 5 5, 5 4 9, 9375 ரூபாய் என்பது ஆன்சர். இங்கே 0, அந்த 0வை போட்டுக்கணும். 0வை போட்டால் 93750, 93780 மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஓகே, இதை பாருங்கள். ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவியரின் விகிதங்கள். மாணவர்கள் பாய்ஸ், கேர்ள்ஸ் 3:2. 3 பங்கு மாணவர்களும் 2 பங்கு மாணவிகளும் இருப்பார்கள் என்று சொன்னாலும் இதை 30 20 என்று எடுத்துக்கொண்டால் நம்ம எளிமையாக ஆன்சர் அளிக்கலாம். 30 20 எடுத்துக்கல, 300 200 எடுத்தால் இன்னும் ஈஸி. அவர்களில் 20% மாணவர்களும், இந்த மாணவர்களை 20%, 25 மாணவிகளும், 25% மாணவிகளும் பருவத்தினர் எனில் பருவம் அடையாத மாணவ மாணவியர் சதவீதம். 30 பேரில் பருவம் அடைந்தவர்கள் 20%. அப்போ மிச்சம் இருக்கிறது 80%. 8 3 24, 24 மாணவர்கள் பருவமடையவில்லை. 20ல் 25 பேர் பருவமடைந்தவர்கள். அப்போ 75 பேர் பருவமடையவில்லை. அப்போ 75%ங்கிறது 2 7.5 15 பேர். அப்போ பருவம் அடையாதவர்கள் 39 பேர். மொத்த மாணவ மாணவியர் 50 பேர். அதில் பருவம் அடையாதவர்கள் 39 பேர். இவர்கள் மொத்த மாணவர்களில் எத்தனை சதவிகிதம்? அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம் 2 39 78, 78% என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதில் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது பர்சன்டேஜ் இப்படி போடுவாங்க. 30ல் 80%, 80/100. இதை கேன்சல் பண்ணுங்க, 3/24. இங்கே 25, 20ல் 25 75%, 75/100. இங்கே 3/4. இதை கேன்சல் பண்ணால் 5, 5 3 15ன்னு போடுவாங்க. அப்போ பருவம் அடையாதவர்கள் 39 பேர். மொத்த மாணவ மாணவிகள் 100 பேர், சாரி 50 பேர். 50 பேரில் 39 என்பது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா
78%. 78 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்து ஒரு புத்தகத்தின் விலை முதல்ல வந்து ஒரு புத்தகம் 100 ரூபான்னு வச்சுக்கணும். 25% குறைக்கப்படுகிறது. 25 ரூபாய் குறைச்சிருங்க, அந்த புத்தகம் விலை என்ன மாறிடும்? 75 மாறிடும். ஒரு புத்தகத்தின் விலை முதலில் 25% குறைக்கப்படுகிறது, அப்போ 75 ஆயிடுச்சு. பிறகு 20% உயர்த்தப்படுகிறது. இதில் 20% உயர்த்துவாங்க. அந்த 75ல் 10%ங்கிறது 7.5. அப்போ 20% 2 7.5 15 உயர்த்தப்படுகிறது. முதல்ல 100, 25 குறைச்சி 75 ஆயிடுச்சு. 75ல் 20%. சில பேர் 75 20/100, இதை 1/5, இது 5ஆல் வந்து 15 இப்படி போடுவாங்க. இப்படி போட்டாலும் ஓகே தான். அப்போ 90. முதலில் பொருளின் விலை 100, இப்போது பொருளின் விலை 90. இதிலிருந்து எவ்வளவு குறைந்திருக்கிறது? 10% குறைந்திருக்கிறது. அப்போ பொருளின் விலையில், புத்தகத்தின் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் 10% குறையும். 10% குறையும் என்பது ஆன்சர். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். முதல்ல பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மக்கள் தொகை, நகரத்தின் மக்கள் தொகை 62,500. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இது தற்போதுன்னா இது 1 வருஷம், இது அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 62,500. மக்களின் இடப்பெயர்வின் காரணமாக ஆண்டுக்கு 4% குறைகிறது. இதிலிருந்து 4% எங்கே குறையும்? திருப்பி இங்கேருந்து இங்கே 4% குறையும். இதில் 6,250ல், அதாவது 62,500ல் 4% முதல்ல கண்டுபிடிக்கணும். 0க்கு 0, 0க்கு 0 கேன்சல். 5 4 20, 2 8, 10க்கு 0 மிச்சம் 1, 24 1 25, 2,500 குறைகிறது. இங்கே 2,500 குறைச்சிருங்க. குறைச்சா என்ன வரும்? மிச்சம் இருக்கிறது 60,000 வரும். இந்த 60,000ல் ரெண்டாவது, ஏன்னா ஆண்டுதோறும் ஒரு ஆண்டுக்கு 4% குறையணும். அப்போ 60,000ல் நீங்கள் 4% கண்டுபிடிக்கணும். 4/100. இந்த 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்க. 6 4 24, 2,400 குறைகிறது. அப்போ மக்கள் தொகை எவ்வளவாக இருக்கும் என்றால் 57,600 இருக்கும். அப்போ மக்கள் தொகை 57,600. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதில் பாருங்கள், நகரத்தின் மக்கள் தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுன்னு கொடுத்துருப்பான், அதை குறைச்சிக்கிட்டே வரும். ஒரே பர்சன்டேஜாக இருக்கலாம், இல்லை 2-3%. ஃபஸ்ட்டு 4 குறையுது, அடுத்து 5 குறையுது, அடுத்தது 6 குறையுதுன்னா அதுக்கு தகுந்தவாறு நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இந்த கணக்கை பொறுத்தவரை சரியான ஆன்சர் 57,600 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த கொஸ்டினில் 2 பேரை கம்பேர் பண்ணுறாங்க. இவர் ஏ, இவர் பி. ஏ என்பவரின் வருமானம் பி என்பவரின் வருமானத்தை விட 25% அதிகம். இவர் 100ஆக இருந்தால் இவர் 125, இவரை விட 25 அதிகம். ஒருவேளை இவருக்கு 200 வச்சிங்கன்னா அதை விட 25% அதிகம்னா 50 கூட்டணும். 50 கூட்டி பண்ணணும். அப்போ 100 போட்டால் டேரக்டாகவே நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். அதிகமாகும் எனில் பி என்பவரின் வருமானம் 100, ஏ என்பவரின் வருமானத்தில் 125ல் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இது சிம்பிளை பண்ண போகிறோம். 25ஆல் சொல்கிறேன். 4 25 100, 5 25 125. இது 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. 4 × 20 80. பியின் வருமானம் ஏயின் வருமானத்தில் எவ்வளவு? 80%. 80 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது எதுவுமே அதிகம் குறைவு கேட்கல. அப்போ இந்த மாடல் அதிகம் குறைவுன்னு கேட்டால் அடுத்தது நம்ம ஒரு மாடலாக போடுவோம். இதுக்கு சரியான ஆன்சர் 80. 80 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்வி, 40% மக்கள் எக்ஸ் என்ற செய்தித்தாளை படிக்கிறார்கள். எது எக்ஸ்னு செய்தித்தாள் வச்சுக்கோமே, இது எக்ஸ். இதை 40% மக்கள் படிக்கிறார்கள். 50% மக்கள் ஒய் செய்தித்தாளை படிக்கிறார்கள். இது ஒய். இது 50% மக்கள் படிக்கிறார்கள். 10% மக்கள் 2 செய்தித்தாளையும் படிக்கிறார்கள். அப்போ காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது 10 இங்கே. இப்போ பாருங்கள், இந்த 40லேருந்து 10 கழிச்சோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய 30 எக்ஸ் செய்தித்தாளை மட்டும் படிப்பவர்கள். எக்ஸை படிப்பவர்கள் இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 10, 40. அதே மாதிரி தான் இங்கே இதை 10 கழிச்சிட்டிங்கன்னா
40% மக்கள் 40 என்பவர்கள் ஒய் செய்தித்தாளை மட்டும் படிக்கிறார்கள். எக்ஸை மட்டும் 30, ஒய்யை மட்டும் 40, ரெண்டையும் சேர்த்து 10. இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து 30, அடுத்தது 10, அடுத்தது 40, மொத்தம் 80 பேர் செய்தித்தாளை படிக்கிறார்கள். 100 பேர் இருந்தால் 80 பேர் செய்தித்தாளை படிக்கிறார்கள். அப்போ எந்த செய்தித்தாளையும் படிக்காதவர்கள் 100 - 80, 100 - 80 = 20. 20% சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த டயக்ராமில் வெண்படத்து மூலமாக நம்ம இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுதான் ஆன்சர். இது வந்து எக்ஸு எல்லாமே குறிக்கும். இந்த பகுதி எக்ஸை மட்டும் குறிக்கும், இது ஒய்யை குறிக்கும், இந்த பகுதி ஒய்யை மட்டும் குறிக்கும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்போ 20 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போயிடும். இங்கே பாருங்கள், 600-இன் X% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு. இப்போ பாருங்கள், 600-இன் X% என்பது 450 இருந்தால் இந்த எக்ஸுடைய மதிப்பை நான் கேட்குறேன். இது வந்து டிவைடட் பை 1. இந்த பக்கம் 9 ரெசிப்ரோக்கலாமானும் x = 450. இதை கொண்டுகிட்டு போகும்போது 1/600 கன்வெர்ட் ஆகும். இதை கொண்டுகிட்டு போகும்போது 100/1 கன்வெர்ட் ஆகும். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம், இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 6 42, மிச்சம் இருக்கிறது 3 30, 5 6 30. அப்போ சரியான ஆன்சர் 75% என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ 600 பாதி அதனுடைய 50% 300, அதில் பாதி அதனுடைய பாதிங்கிறது 25%. இது 50%, 150ங்கிறது 25%. அப்போ 75% என்பது 450 இருக்கும். இப்படி லிங்க் பண்ணிடலாம். அப்போ சரியான ஆன்சர் சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண் பெற்றால் மொத்த மதிப்பெண் 100. அகிலா பெற்ற மதிப்பெண் 80%. அப்போ பெறாத மதிப்பெண் 20%. 20% அவள் எடுக்கல, 80% எடுக்கிறான். அவள் பெற்றது அப்போ 80%. 80%ங்கிறது 576 இருந்தால் மொத்த மதிப்பெண் 100 என்பது எத்தனை சதவீதம், எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இந்த பக்கம் போகும்போது 100 மேலே போங்கோ, 80 கீழே வாங்கும். 20 ஆள் சுருக்குங்க, 5 20, 4 20. 4 ஆள் சுருக்குங்க, 1 நாள் 4, மிச்சம் 1 7 17, நன்னாங்கு 16, 1 நன்னாங்கு 16 பெருக்கணும். 5 நாள் 20க்கு ஜெய்பார், மிச்சம் 2 20, 22க்கு 2 மிச்சம் 2 7, 5 2 7 720. அப்போ மொத்த மதிப்பெண் 720. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். 20% உயர் விளைவிற்கு பிறகு ஒரு உளுத்தம்பருப்பின் விலை 96. அப்போ விலை உயர்வு இல்லாத இருக்கிறது 100 ரூபா, 100%. எத்தனை சதவீதம் விலை உயர்வு? 20. அந்த விலை உயர்வுக்கு பிறகு எத்தனை சதவீதமாக இருக்கும்? 120% இருக்கும். அந்த 120% என்பது எவ்வளோமா? 96. அசல் விலை 100. 100 என்பது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஆன்சர். இது அந்த சைடு கொண்டு போங்க. ரிசிப்ரோக்கல் 100 மேலே போவோம், 120 கீழே வரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 20 6 20. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 16 1 6 6, மிச்சம் 3 36, 6 36. அப்போ 5 16 என்பது 80 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது ஆன்சர் போட்டுடலாம். பி என்பது சரியான ஆன்சர். பி எவ்வளோப்பா? 80. 10% 8, 20% 16. இதோட 16 கூட்டினா விலை என்னவா இருக்கும்? 96 இருக்கும். அப்போ ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். அதனால பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ பாருங்க, ஒரு நபரின் சம்பளம் 10% அதிகரிக்கப்பட்டு, சதவீதம் 100. 10% அதிகரிக்கணும், 10 கூட்டணும். கூட்டினா சம்பளம் என்னாகும்? 110 மாறிவிடும். பின்பு 10% குறைக்கப்படுகிறது. இந்த இதில் தான் குறைப்பான்.
இதில் 10% ஒரு 0 எடுத்துட்டா போதும் 11 குறைச்சானா 99 மாறிவிடும். முன்னாடி வாங்கினது 100 ரூபா சம்பளம், இப்போ வாங்கிறது கூடுதல் குறைவுக்கு பிறகு வாங்கிறது 99 ரூபா. சம்பளத்தில் எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது? 1% குறைக்கப்பட்டிருக்கிறது. 1% குறையும். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். மாணவர்கள் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்து உங்களுடைய ஐயத்தை போக்கி தேர்விலே அதிகமான மதிப்பெண்ணை பெற வேண்டும். நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட செயல் வேணும்னு சொல்லி கமெண்டில் சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து நான் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் மாணவர்களை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம். இதை பயன்படுத்தி நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் நல்லா உயர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.